ஜெயா உட்காரு. அம்மா சொன்னாங்க சாப்பிடலன்னு. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பார்த்தா அப்படி தெரியலையே, முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அது இன்னைக்கு ஜெகனும் உமாவும் வந்திருந்தாங்க. அம்மா சொன்னாங்க ஜெகனுக்கு வேலை கிடச்சிருக்குன்னு. கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னாச்சு, உமா ஏதாச்சும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாளா? சேச்சே, அப்படி ஏதாவது பேசியிருந்தா கூட என் மனசு சமாதானம் ஆயிருக்கும். ஆனா உமாவும் ஜெகனும் அன்பா அக்கறையா பேசி என்னை அசிங்கப்பட வச்சுட்டாங்க. என்னால் அதை தாங்கவே முடியலைங்க. எங்க அம்மா பேசின பேச்சால தான் அவங்க இந்த வீட்டை விட்டே போனாங்க. ஆனா அதை எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டு அவங்க என்கிட்ட எவ்வளவு பாசமா பேசினாங்க தெரியுமா? ஜெயா, குடும்பம்னா அப்படிதான். நல்லது கெட்டது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் அது எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மறந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்பு மட்டும்தான் என்னைக்கும் நினைச்சிருக்கும். அதுதான் குடும்பம். உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கு சண்டைன்னா சண்டை தான், பிரியம்னா பிரியம்தான். அப்படி இருந்துதாங்க பழக்கம். ஆனா உமாவும் ஜெகனும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. சத்தியமா சொல்றேங்க, உமாவையும் ஜெகனையும் பார்த்ததும் இன்னைக்கு என்கிட்ட நல்லா சண்டை போட போறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் நாம சந்தோஷமா இருக்கணும்னு மனசார சொல்லிட்டு போறாங்க. எப்பேற்பட்ட மனசு அவங்களுக்கு. ஹே, என்னது இதுக்கு போய் எமோஷனல் ஆகிட்டு இருக்க? நீ இப்போ தானே ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்திருக்க. அதான் உனக்கு எல்லாமே பெரிய விஷயமா தெரியுது. ஒரு நாளும் ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். போக போக அதெல்லாம் தாண்டி போய்கிட்டே தான் இருக்கணும். கரெக்டு தாங்க. அப்பா அம்மா நாங்க ஒரு சின்ன குடும்பமாவே வாழ்ந்துட்டோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா எங்க அப்பாவும் எங்களை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். குடும்பம்னா என்ன, சொந்த பந்தம்னா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாமலே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்துக்குள்ள என்னை கூட்டிட்டு வந்ததே நீங்க தான். இத்தனை பேரோட அன்பு அரவணைப்பும் கிடைக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க என் தெய்வங்க. நீங்க என் தெய்வம். எழுந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க? கால் எல்லாம் விழுந்துக்கிட்டு. தெய்வத்தோட காலில் விழலாங்க, அதுல தப்பே இல்லை. இங்க பாருங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சு அது எப்பயாவது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். என்ன பண்ற நீ? இத பார், இனிமே நீ தெரியாம கூட தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. சரி, கண்ணத்தோட வா, சேர்ந்து சாப்பிடலாம். அழாத. இவர் பேர் ஆறுமுகம். வணக்கம். வணக்கம். மதுரை மாவட்டம் தான், ஒரு இன்டீரியர் வில்லேஜ். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேனே, ஆமா, அந்த உரம் அது இதுதான். சார், மத்த உரம் மாதிரி எல்லாம் கிடையாது. நோ கெமிக்கல்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இயற்கையா நானே கண்டுபிடிச்ச உரம். நோ 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 நோ, தப்பு. இது உரம்னு சொல்லக்கூடாது. இது மரத்துக்கான உணவு. இத தோப்புல இருக்கிற மரத்துக்கு எல்லாத்துக்குமே இதை போட்டீங்கன்னா ரெட்டிப்பு மகசூல் கிடைக்கும். நான் பக்கம் பக்கமா எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு நம்பிக்கை வரப்போறதில்ல. ஐயா இருக்காரு, ஒரு அனுபவசாலி. இந்த உரத்தை பயன்படுத்தி எவ்வளவோ லாபத்தை கண்டவர். அவரே சொல்லுவாரு. அவரோட அனுபவத்தை அவர் வாயாலே கேளுங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா, என் தோப்புல 50-60 மாமரம் இருக்கு. ஒரு காலத்துல நல்ல காய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் கண்ணப்பட்டுச்சோ தெரியல, திடீர்னு காய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த தம்பி வந்தாப்ல. உரத்தை பத்தி என்னென்னமோ சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் அப்ப என் நிலைமை எத்தத்தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமை. அதனால அரகுற நம்பிக்கையோட இந்த தம்பி சொன்ன உரத்தையே வாங்கி பயன்படுத்தினேன். அடுத்த பருவத்திலேயே என்ன காய்ப்பு! அப்பா அப்பா அப்பா!
எவ்வளவு காய்ங்க தெரியுமா? அத பார்க்க 1000 கண்ணுங்க பத்தாதுங்கய்யா. அதே மாதிரி இந்த உரத்தோட மகத்துவம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இப்போ தொடர்ந்து இந்த உரத்தை பயன்படுத்துறேன். நல்ல லாபம், கை நிறைய சம்பாத்தியம். என் 2 பொண்ணுகளுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி இருதய ஆபரேஷனுக்கு ரொம்ப செலவாகும்னு டாக்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதையும் உங்க புண்ணியத்துல ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டு என் பொண்டாட்டி இப்போ ராணி மாதிரி வளம் வந்துகிட்டு இருக்கா. இப்போ கடனும் இல்ல கண்ணீரும் இல்ல, வாழ்க்கை வாய்ப்பு வசதியுமா நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. விவசாயிங்களுக்கு எப்போதுமே கையும் காலும் தான் மிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து என் நிலைமையே மாறி போச்சுன்னா பாத்துக்குங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயா, நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. உங்க செல்போன்ல தோப்புல எடுத்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களா? ஆமா. அது இவர்கிட்ட கொஞ்சம் காட்டுங்களேன். ஆமா தம்பி, நான் தான் அதை காட்ட மறந்துட்டேன். இந்தாங்க, இத பாருங்க. இத பாருங்க, பூரா நம்ம தோப்பு தான். தோப்பு எவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்க. சர்வர் சார் ஒரு காஃபி. சரிங்க சார். சீக்கிரம். விலை எவ்வளோ சார்? இங்க பாருங்க, விலையெல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது. ரொம்ப சரி, இது விலை என்ன சொல்லுங்க தம்பி, விலை என்ன? சார், விலையை பத்தி நம்ம இன்னொரு நாள் சாவகாசமா பேசுவோம். இப்ப நாங்க வரோம். தம்பி என்ன தம்பி, விலையை பேசி முடிச்சுட்டு போங்க. அட்வான்ஸ் போய் கொடுத்துடலாம் தம்பி. இல்லைங்க, ஆக்சுவலி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இன்னொரு பார்ட்டியை பார்க்கணும். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். தம்பி வாங்க வாங்க. சரி, என்ன வரோங்க. சரி வாங்க. தம்பி என்னப்பாச்சு? என்ன நில்லுப்பா. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அப்படியா? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே சார். உங்க பேரு? என் பேரு கார்மேக வண்ணன் சார். கார்மேக வண்ணனா? உங்க பேரே வித்தியாசமா இருக்க. அப்பா தமிழ் ஆசிரியர், அதனால தான் அப்படி வச்சுட்டார். ஓ, உங்களுக்கு அழகுராஜான்னு யாரையாவது தெரியுமா? அழகுராஜாவா? பேரே வித்தியாசமா இருக்கே சார். யார் சார் அவரு? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி தான் இருப்பாரு. ஓ, அப்படியா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க சார்? எனக்கு அப்படி யாரும் தெரியாது சார். நான் வரேன் சார். வரேன் சார். சார் கிட்ட சொல்லிட்டு வா. ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் சேலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கனகராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க கனகராஜ். சார், நீங்க அனுப்பி வச்ச அழகுராஜாவோட போட்டோ எனக்கும் ஃபார்வர்டில் வந்துச்சு சார். ஓகே. அழகுராஜா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், நான் இப்போ ஃபோன் பண்ணதே அதுக்காக தான் சார். இங்கே அழகுராஜா மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன் சார். அப்படியா? ஆமாம் சார். ஆளு பார்க்க கிட்டத்தட்ட நீங்கள் ஃபோட்டோவில் அனுப்பின ஆள் மாதிரியே தான் சார் இருந்தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது சார். அதான் ஒரு முடிவுக்கு வர முடியல சார். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். சார், அழகுராஜா இந்த மாதிரி சேலம் ஏரியாவில் இருக்கிறதா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சார்? ஆமாம் கனகராஜ், கண்டிப்பாக அழகுராஜா சேலம் ஏரியாவில் தான் இருக்கணும். நீங்கள் பார்த்த உடனே இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி உங்கள் கஸ்டடி கொண்டு வந்து விசாரிங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார்.
ஹலோ சார், குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? வெறும் குட் மார்னிங்னு வாய் வார்த்தையில சொன்னா மட்டும் போதுமா? அதுக்குண்டான வேலைய பண்ணாமே இருக்கியே. சாரி சார், நான் பக்காவா பிளான் பண்ணி தான் சார் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க கோவத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியலையே. பிளான் பண்ணா மட்டும் போதாது, அத சரியா ஒர்க் அவுட் பண்ணி ஜெயிச்சு காட்டணும். ஜெயாவுக்கும் முத்தையாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் குடுமி உன் கையில என்ன. ஆனா இப்போ அந்த முத்தையாவோட ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. சார், முத்தையா என்ன பண்ணா சார்? என்ன பத்தி ஃபைல் ஒன்னு ரெடி பண்ணிருக்கானா. கூடிய சீக்கிரமே என்ன அரெஸ்ட் பண்ண போறானா. நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு. ஒன்னு தெளிவா தெரிஞ்சுக்கொண்டிருக்கா. நான் அரெஸ்ட் ஆனா அடுத்த நிமிஷமே நீயும் சிக்குவ. நீ சிக்குனா என்ன ஆவன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. சார், உங்க மேல யாரும் கை வைக்க முடியாது சார். நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த ஃபைல் உங்க கையில கிடைக்கும் சார், ஃபார் ஷூர். கிடைக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். நான் வைக்கிறேன். அத்தை, வெண்டைக்காய் மட்டும் போதுமா? போதுமா. தக்காளி அரிஞ்சிரு, பக்கத்துல இருக்கு பாரு. சரி. என்ன ஜெயா, யாரு திரும்ப திரும்ப ஃபோன் பண்றது? அது கம்பெனி கால் அத்தை. நெட்வொர்க் ஆஃபர்ஸ் பத்தி சொல்றதுக்காக ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. யார் அது? ஹலோ, நான் தான் துர்கா பேசுறேன். எந்த துர்கா? வன துர்கா. உங்க எல்லார் குடலையும் உருவி மாலையா போட்டுக்க போற துர்கா. ஏய், திமிர் பிடிச்சவளே, நீ எதுக்கடி எனக்கு ஃபோன் பண்ற? உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நமக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்ல பார்வதி. ஆனா நீ புதுசா உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கிய, அந்த ஜெயா கிட்ட கொஞ்சம் போனை கொடு. ஏன் மருமக கிட்ட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? ஆத்தா, பார்வதி ஆத்தா, அவ உனக்கு இப்பதான் மருமக. இதுக்கு முன்னாடி என்கிட்ட பிஏவா வேலை பார்த்தவ. அவகிட்ட சில டீடைல்ஸ் கேட்கணும். மரியாதையா போனை கொடுக்குறியா? இங்க பாரு, உன் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அவ ஒன்னும் பயப்பட மாட்டா. இந்த ஜெயா பேசு. ஏய், நீ எதுக்கு பயப்படுற? அவளால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது, பேசு. ஏய், நீ என்கிட்ட என்னடி பேசணும்? உனக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? போன் பண்ணா எடுக்க மாட்டியா? முத்தையாக்கு பொண்டாட்டி ஆனதும் ஓவரா திமிராய் போச்சா உனக்கு? இங்க பார், நான் தான் உன் வேலையே வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்குடி தேவையில்லாம என் அத்தைக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஏய், இப்ப நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசல, நீ யாரு என்னன்ற டீடைல் எல்லாம் முத்தையா கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்ப. இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் வரணும், புரிஞ்சுதா? ஏய், என்ன சொன்னாமா? அவகிட்ட வேலை பார்த்து அவளுக்கே நான் துரோகம் பண்ணிட்டானா அப்படி இப்படின்னு கோவமா பேசுறா. நானும் பதிலுக்கு கோவப்பட்டதுக்கு போனை கட் பண்ணிட்டா. அத்தை, எதுக்கு அத்தை அவன் நம்மள இப்படி டார்ச்சர் பண்றா? விட்டு தள்ளுமா. அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீ உன் நிம்மதியை கெடுத்துக்காத. நீ வேலையை பாரு.
ஹலோ. என்ன ஜெயா, என்கிட்டயே உன் விளையாட்ட காட்டுறியா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். அத்தை பக்கத்திலேயே இருந்தாங்க, அதான் என்னால உங்க போன் அட்டன் பண்ண முடியல, அதனால தான் அவாய்ட் பண்ணேன். ஏக வசனத்துல எல்லாம் வார்த்தை வந்துச்சு. மேடம், அத்தை பக்கத்திலேயே இருக்கும்போது மரியாதையா உங்களை மேடம்னு கூப்பிட முடியுமா? ம், உண்மையதானே சொல்ற? முத்தையாக்கு பொண்டாட்டி ஆனதும் நீ மாறிடலையே. ஐயோ மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். இந்த ஜெயா எப்பவுமே உங்க விசுவாசி தான், என்னைக்கும் நான் மாறவே மாட்டேன். ஒருவேளை நீ மாறினன்னு வச்சுக்கோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி நீ ஏன் ஆளுன்னு முத்தையா கிட்ட தயங்காம போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் அம்மா சாரதா அவ உன்னை விட்டு தனியா தானே இருக்கா? அவ செத்துட்டான்னு உனக்கு தகவல் வரும். மேடம், ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இதுக்கப்புறம் தான் நீ நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா கேட்டு இம்மி பெசகாம நடக்கணும். நான் என்ன மேடம் செய்யணும், அதை மட்டும் சொல்லுங்க. முத்தையா நம்ம குருமூர்த்தி சாருக்கு எதிரா ஏதோ ஃபைல் ரெடி பண்ணியிருக்கானா, அதை வச்சு குருமூர்த்தி சாரை அரெஸ்ட் பண்ண போறானா. குருமூர்த்தி சார் அரெஸ்ட் ஆனா அதுக்கப்புறம் நான் அவன், என்ன தொடர்ந்து நீயும் அரெஸ்ட் ஆவ. அதனால அந்த ஃபைல் முத்தையா கிட்ட இருக்கக்கூடாது. அதை எடுத்து எப்படியாவது நீ டிஸ்போஸ் பண்ணிடு. மேடம், அது ரொம்ப கஷ்டமாச்சு மேடம். கஷ்டம்தான், ஆனா இதை நீ ஈஸியா முடிக்கணும்ன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு உன்னை முத்தையாக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். காரியத்தை முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. இல்ல சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். வெரி குட். சரி, சீக்கிரமா வேலையை முடி. ஜெயா, ஜெயா. முத்தையா, அம்மா, ஜெயா எங்கம்மா? கிச்சன்ல இருக்கா? காஃபி ஒரு கப் கொண்டு வர சொல்லுங்க. ஏங்க, காஃபி தான் போட்டுட்டு இருக்கேன், 2 minutes கொண்டு வந்துடுறேன். துர்கா ஃபோன் பண்ணாப்பா. என்னவா? எனக்கு ஃபோன் பண்ணி ஜெயா கிட்ட கொடுக்க சொன்னா. அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஜெயா என்ன சொன்னா அவ ஃபோன் பண்ணி? அது அது ஒண்ணும் இல்லைங்க. வழக்கம் போல என்ன டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஃபோன் பண்ணா, நான் திருப்பி கோவப்பட்டதும் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா. இந்த திமிரு பிடிச்சவ அடங்கவே மாட்டாளா? அவ கொட்டத்தை அடக்கவே முடியாதா? அவளை திருத்தறதுக்கு வழியே இல்லையா? இருக்குமா, அவ ஆட்டத்துக்கு மட்டும் இல்ல, அவ யாருக்கு பினாமியா இருக்காளோ அந்த பெரிய மனுஷன் ஆட்டத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நான் எல்லா எவிடன்ஸும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கான ஃபைல் தான் அது. இது ஆஃபீஸில் வச்சா சேஃப்டியாக இருக்காது. எவனாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்துருவானுங்க. வீட்டில் பத்திரமா வைக்கலாமன்னு தான் கொண்டு வந்தேன். ஜெயா, 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 அத்தை சொல்லுங்க அத்தை. என்னடி ஆச்சு உனக்கு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன் புருஷன் கூப்பிடுறான், காதல வேலையா? சாரிங்க, ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? பரவாயில்ல. இந்த ஃபைலை கொண்டு போய் உள்ள என் பீரோவில் வை. ஃபைலை கொண்டு போய் உள்ள பீரோவில் வைமா. சரிங்க. போமா. இருப்பா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா.
நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.